திருக்கோயில் நோக்கி நீங்க இருக்கையில் அமருங்க. நீங்க மூத்த அமைச்சர், நீங்க அமருங்க. உங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கிறேன். அவர் இங்க பாருங்க, இருக்கைக்கு போங்க. அனைவரும் இருக்கைக்கு போங்க. தயவு செய்து அனைவரும் இருக்கைக்கு போங்க. உங்களுடைய குரல் என் காதல ஒலிக்குது, எனக்கு தெரியுது. நான் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கிறேன். நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, எளிமையால் புரியுது. இருங்க, நான் இடையில 2 பேத்துக்கு தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேல நான் கொடுக்க முடியாது. இதனாலதான் நான் 15 நிமிடங்கள் நன்றாக புரிஞ்சுக்கணும். எல்லாரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? யாரையும் பேசக்கூடாது என்று சொல்வது எங்கள் நோக்கம் அல்ல, என்னுடைய நோக்கம் அல்ல. எல்லோரும் சிறப்பாக பேசுங்கள். உங்கள் தொகுதியுடைய கோரிக்கைகளை கேளுங்கள். நீங்க என்ன பண்றீங்க? கிடைக்கிற நேரத்தில் அவங்கள சொல்றது இவங்கள சொல்றதுன்னு சொல்லி காலதாமதத்தை நீட்டிச்சுட்டே போனீங்கன்னா அப்புறம் எல்லாரும் பேசுறதுக்கு நேரம் இருக்காது. கடைசியில துறை ரீதியான அமைச்சர்கள் பேசணும். ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, கத்தாதீங்க. மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள் உட்காருங்க, இருக்கையில உட்காருங்க. இந்த நேரமும் நீங்க வேஸ்ட் தான் பண்றீங்க. இருக்கையில உட்காருங்க. சீக்கிரம் அவருக்கு டைம் வரும். நீங்க உட்காருங்க. பேரவைத் தலைவர்களே, உங்கள் கருத்துக்கள் வழங்குவதற்கும் அனுமதி தருவதாக இருக்கிறார்கள். கொஞ்சம் இல்ல இருங்க, கொஞ்சம் அமைதி. என்கிட்ட பேசுங்க. இங்க பாருங்க, என்ன பார்த்து பேசுங்க. என்ன பார்த்து பேசுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி கொறடா அவர்கள். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களே, நீங்கள் இசைவை தெரிந்து அங்காங்கு அவருடைய கருத்தை கேட்பது என்பது வேறு. அது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இருக்கலாம், பாயிண்ட் ஆஃப் கிளாரிஃபிகேஷன் இருக்கலாம். ஏற்கனவே அவர் அந்த கனிம வளத்தினுடைய அமைச்சராக இருந்தவர். அவர் பேசுகிற பொழுது முந்தைய ஆட்சி என்கிற அவர் குறிப்பிடுகிற போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது. எனவே நீங்கள் அனுமதிக்கு தான் கேட்குறாங்க. வேறு ஒரு நிமிஷம் அனுமதிச்சிருந்தா பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவர் ரகுபதியை நீங்கள் அனுமதிங்க. இப்போ அவருக்கு அனுமதி கொடுத்துட்டா பிரச்சனையே கிடையாது. மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ட்ரோன் சர்வேயை முத கொண்டு வந்து துல்லியமாக அளக்க வேண்டும் என்று கொண்டு வந்தது நாங்கள் தான். எங்கேயும் எந்த தவறும் நடந்துவிடக்கூடாது என்று. ஆனால் எங்களுடைய கனிம வளத்துறையினுடைய உதவி இயக்குநர்கள் அளவு செய்து அளவீட்டை வருவாய்த்துறையிடம் ஒப்படைப்பார்கள். வருவாய்த்துறையினர் அதற்கான என்ன தண்டனை, என்ன அதனுடைய மதிப்பு என்பதை கண்டறிந்து 2 மடங்கு, 5 மடங்கு, 8 மடங்கு, 12 மடங்கு, 20 மடங்கு என்று அதற்காக தண்டனை அதற்கான ஃபைன் போட்டு கோப்புகளை அனுப்புவார்கள். ஏற்றுக்கொள்பவர்கள் பணம் கட்டுவார்கள், மற்றவர்கள் மேல்முறையீடு செய்வார்கள். மேல்முறையீட்டிலே அதிலே சரியான அளவுதான் இருக்கிறது என்று அந்த துறையினுடைய செயலாளரோ இயக்குநரோ கண்டறிந்தால் அந்த பணம் அங்கே உரிய பணம் மட்டும் வசூல் பண்ணப்படும். இது உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வந்து சென்று வந்திருக்கிற பிரச்சனை. அதிலே நீங்கள் குறிப்பிட்ட அளவு ஒன் டைம் தான் வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தீர்ப்புகள் வந்திருக்கின்றன. எனவே இந்த அடிப்படையிலே நடந்திருக்கிறது. ஆனால் அந்த காலகட்டம் என்னுடைய காலகட்டம் இல்லை என்றாலும் நான் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது.